வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் 4வது பாடத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள மந்த்லி அசஸ்மெண்ட் 1. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிக் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு பொருத்தமான சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். சாய் saw an elephant at the zoo. இரண்டாவது படம் பாருங்கள். மோசஸ் helps an old man cross the road. தேர்ட் ஒன், தி காவேரி இஸ் a long river. அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெஸ்பெக்ட், கார்பேஜ், ட்ரீம். இந்த வார்த்தைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத சரியாக நம்ம பொறுத்திருக்கோம் பாருங்கள். மை மதர் ஆஸ்க்டு மீ டு புட் த கார்பேஜ் இன் த டஸ்ட்பின். ராணி ஹேட் எ ஸ்வீட் ட்ரீம் லாஸ்ட் நைட். வி ஷுட் ரெஸ்பெக்ட் அவர் எல்டர்ஸ். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் வேர்டு. சரியான வார்த்தையை கோடு போட்ட இடத்துல நிரப்ப சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். மகேஷ் அண்ட் ரவி ஆர் நெய்பர்ஸ். தே கோ டு தேர் ஆஃபீஸ் டுகெதர். பிரீத்தி லவ்ஸ் டு ரீட் புக்ஸ். ஷி ஹாஸ் மெனி ஸ்டோரி புக்ஸ் இன் ஹர் செல்ஃப். சரண் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் வருண் வென்ட் டு எ பிக்னிக். அடுத்த பக்கத்தில் சூஸ் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பப்பி, கிட்டன், அவுலட், ஹூட், மேவ், பார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், பிக்சர் கொடுத்துருக்காங்க. அனிமல், பேர்ட் அப்படின்ட்டு, யங் ஒன் அடுத்து க்ரை அப்படின்ட்டு 2 காலமாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒனுக்கு யங் ஒன் அதில் அவுலட், க்ரைக்கு ஹூட் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அடுத்து கிட்டன், மேவ். அடுத்து டாக், அதுக்கு பப்பி, பார்க். ரீட் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பேசேஜ் இருக்குது பாருங்கள், இதை படித்து பாருங்கள். இதில் இருந்து கேள்விகள் கீழே இருக்குது. தேர் வாஸ் த லிட்டில் ஸ்பேரோ சிட்டிங். டிக்கெட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், லிட்டில் ஸ்பேரோ எங்கே உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ட்ரீ, இதுதான் சரியானது, அதை டிக் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் ஒன்று பாருங்கள். ஒய் டிட் த ஸ்பேரோ ஃப்ளை பேக் டு இட்ஸ் நெஸ்ட். டிக்கெட் அப்படின்னு கேட்குறாங்க. டு ஃபீட் இட்ஸ் பேபிஸ், இதுதான் சரியானது, அதை டிக் பண்ணியிருக்கிறோம். தேர்ட் ஒன் பாருங்கள். ஹவு டிட் த ஸ்பேரோ சிங் த சாங். தி ஸ்பேரோ சாங் எ ஸ்வீட் சாங். அடுத்த பக்கம் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் ஏ அண்ட் தி. ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எங்கே சரியாக வரணும் அப்படிங்கிறத நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஷீலா ஹேஸ் அன் அம்ப்ரலா இன் ஹர் பேக். த அம்ப்ரலா இஸ் டான். ஐ saw a man in the park. The man was wearing a big hat. Abhi bought a little kitten. The kitten's name is Dolly. அடுத்து சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்கள். பக்கத்தில் ரகு இஸ் குட் அட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹிஸ் சிஸ்டர் இஸ் குட் அட் டான்சிங். இந்த சென்டென்ஸை அப்படியே எடுத்து கீழே அந்த கோட்டு மேலே எழுதணும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், பிக்சரை பாருங்கள். அடுத்து வி ஷுட் நாட் ஃபர்கெட் டு டூ அவர் ஹோம்ஒர்க். அந்த டேஸில் நம்ம நிரப்பிட்டோம் அவர் அப்படின்ட்டு. இந்த சென்டென்ஸை அப்படியே எடுத்து அதுக்கு கீழே உள்ள கோட்டில் அப்படியே எழுதிக்கிங்க. மூன்றாவது பிக்சரை பாருங்கள். மை பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் தேர் ஃப்ரீ டைம் இன் த ஃபீல்டு. இப்போ அந்த கோட்டில் நம்ம சரியான வார்த்தையை பொருத்தியாச்சு. இந்த சென்டென்ஸை அப்படியே எடுத்து நீங்கள் கீழே உள்ள கோட்டில் எழுதிக்கணும். ரீஅரேஞ்ச் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அண்ட் மேக் ஏ மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸை பிரித்து அவங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை வரிசைப்படுத்தி நம்ம கீழே எழுதியிருக்கிறோம். பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. நாம் எழுதிருக்கிறது சரியா அப்படின்ட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், யூ மஸ்ட் த்ரோ த கார்பேஜ் இன் த டஸ்ட்பின். செகண்ட், மை மதர் இஸ் கேரிங் எவ்ரி ஒன் இன் த ஃபேமிலி. தி ஓல்டு உமன் கேரிட் வாட்டர் இன் எ கிராக்டு பாட். அடுத்த பக்கத்தில் ரைட் த அனிமல்ஸ் நேம், இட்ஸ் யங் ஒன் அண்ட் இட்ஸ் க்ரை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனிமல் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் அதை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கிங்க.
அடுத்து ரீட் அண்ட் ஆன்சர் அப்படின்ட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க. ஹூ வாஸ் விட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எ ஸ்பேரோ, இதுதான் சரியானது. செகண்ட் ஒன் பாருங்கள். ஹவு டிட் ஆல் அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட் கால் த ஸ்பேரோ? ஆல் அனிமல்ஸ் கால்டு த ஸ்பேரோ மேடம். தேர்ட் ஒன், சூஸ் த ஆப்போசிட் ஃபார் த வேர்டு யங். ஓல்டு, இதுதான் இதுக்கு ஆப்போசிட் வேர்டு. இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கத்தில் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் வேர்டு அப்படின்ட்டு ஹிம்செல்ஃப், மைசெல்ஃப், அவர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸை படித்து பார்த்து எந்த இடத்துல எது வரணும் அப்படிங்கிறத எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒனுக்கு அவர் செல்ஃப்ஸ், செகண்ட் ஒனுக்கு ஹிம்செல்ஃப், தேர்டு ஒனுக்கு மை செல்ஃப் அப்படின்ட்டு வரணும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே ரீட் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ் வித் த நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் தேர் யங் ஒன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சரியாக இங்கே நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் நீங்கள் பார்த்து அப்படியே எடுத்துக்கலாம். ரைட் எ சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன் ஃபார் ஈச் வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கிறோம். வேஜிங் அப்படின்ட்டு ஃபஸ்ட் இருக்குது. தி டாக் இஸ் வேஜிங் இட்ஸ் டைல். செகண்ட் ஒன் கிராக்டு அப்படின்னு இருக்குது. தி எக் கிராக்டு ஆன் த ஃப்ளோர். ட்ரீம், ஐ ஹேட் எ நைஸ் ட்ரீம் லாஸ்ட் நைட். அடுத்து ரீட் அண்ட் ஆன்சர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை படித்து பாருங்கள். இதிலிருந்து கேள்விகள் அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் வாஸ் கணேஷ் ஹாபி? டிக்கெட் அப்படின்னு கேட்குறாங்க. பெயிண்டிங், இதுதான் சரியானது. அதை டிக் பண்ணிக்கோங்க. ரீரைட் த கிவன் சென்டென்ஸ் கரெக்ட்லி. டெடி ஹேட் எ டாய் வித் ஹிம் ஆல் த டைம். இதை நம்ம சரியாக திருத்தி எழுதிருக்கிறோம் பாருங்கள். டெடி ஹேட் எ பில்லோ வித் ஹிம் ஆல் த டைம். தேர்ட் ஒன், ஃபார் ஹூம் வாஸ் கனீஸ் வெயிட்டிங்? கனி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் பேரண்ட்ஸ். அடுத்து ரீரைட் த சென்டென்சஸ் கரெக்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஒரு வார்த்தைக்கு அவங்க அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணப்பட்ட அந்த வார்த்தைக்கு பதிலாக சரியான வார்த்தையை நம்ம பயன்படுத்தி ரீரைட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ராதா அண்ட் ஹர் சிஸ்டர் வாஷ் தேர் க்ளோத்ஸ் பை தெம் செல்வ்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள். பானு கோஸ் டு ஸ்கூல் பை ஹர் செல்ஃப். தேர்ட் ஒன், தி டாக் ஈட்ஸ் த ஃபுட் இட் செல்ஃப். ரீட் அண்ட் கம்ப்ளீட் த டைலாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருண் அண்ட் தருண் மீட் ஆன் த வே டு த லைப்ரரி. வருண், தருண் 2 பேரும் லைப்ரரிக்கு போகிற வழியில் பேசிக்கிட்டு போகிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் கம்ப்ளீட் த பேசேஜ் யூஸிங் ஏ அண்ட் தி ஆர்டிகல்ஸை பயன்படுத்தி விடுபட்ட இடத்துல நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. நாம் இங்கே சரியாக நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள். இதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுதிக்கிங்க. ரீரைட் சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்வைட்டட், ரிமைனிங், கைண்ட்னஸ். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த சென்டென்ஸில் ஒரு வார்த்தைக்கு மட்டும் கோடு போட்டிருப்பாங்க. அந்த வார்த்தை தவறானது. அதுக்கு பதிலாக இந்த 3 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை வரணும். இதை பயன்படுத்தி நாம் திரும்ப அந்த சென்டென்ஸை ரீரைட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். we gave the remaining food to the street dog. செகண்ட் ஒன் பாருங்கள். the children invited the guest with a smile. தேர்ட் ஒன், my sister shows kindness to the little puppy. அடுத்து ரீட் த பேசேஜ் அண்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பேசேஜை படித்து பாருங்கள். இதிலிருந்து ஒரு 3 கேள்விகள் அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பேசேஜ் அபவுட்? இந்த பேசேஜ் எதை பற்றியது அப்படின்னு கேட்குறாங்க. ஹோம் ஆஃப் பேர்ட்ஸ், இதான் பொருத்தமானது. செகண்ட் ஒன் பாருங்கள். ஹூ ஹெல்ப்டு த பேர்ட்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் த ஹண்டர். இதுக்கு 3வதாக இருக்குது பாருங்கள். தி ஸ்பேரோ ஹெல்ப்டு த பேர்ட்ஸ் அப்படின்ட்டு பாருங்கள். இதுதான் பொருத்தமானது. தேர்ட் ஒன் பாருங்கள். ஒய் டிட் த ஹண்டர் கோ வித்தவுட் எனி பேர்ட்ஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒன், ஆல் த பேர்ட்ஸ் ஃப்ளவ் அவே. இதான் பொருத்தமானது. இதை டிக் பண்ணிக்கோங்க.